ஹலோ காய்ஸ், இன்னைக்கு அந்த ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்வாட் காடோட எபிசோட் 7 தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே அங்கே யூயாங் அவங்க ஃபேமிலியை ஒரு கேப்ல ஏற்றி விடுறாங்க. இன்னமும் நம்ம ஹீரோவை நினச்சி கவலையாக இருக்கு. ஆனால் யூயாங் சொல்கிறான், நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க, இந்த மாதிரி எதுவும் ஆகாது, நானும் கூட இருக்கேன்ல. அந்த காரங்கலேருந்து மூவ் ஆன அடுத்த செகண்டே ஒரு பயங்கரமான அடியோட சவுண்ட் கேக்குது. அதை பண்ணது நம்ம டோஜன் தான். அவன் அடிச்ச அடியில அவனோட முகமே ஒரு மாதிரி சவந்து போயிடுது. டேய் உன்ன இப்படின்னு அவன் சண்டை போடலான்னு வருவான். அதுக்குள்ள பின்னாடியே ஒரு பொண்ணு சொல்றான், இது வந்து ரெஸ்டாரண்ட், நீங்க இங்க சண்டை போடக்கூடாது, மரியாதையா போடி. அந்த பொண்ணு அடிக்கிறானா, அந்த பொண்ணு அப்படியே பின்னாடி போய் விழுறான். அங்க டோஜனும் கத்தி சொல்றான், இங்க இருக்கிற எல்லாருமே உங்களுக்கு அடிப்படக்கூடாதுன்னா நீங்க சைடா ஒதுங்கணும், இல்லைன்னா ரொம்பவும் கஷ்டம். அப்போனா என்ன தைரியம் இருக்கும் உனக்கு, இந்த மாதிரி நீ என்ன அடிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறியா, நீ வந்து இன்னைக்கு செத்த இப்படின்னு சொல்லி தாக்கலான்னு வரான். நான் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள டோஜன் ஒரு அடி அடிக்க உன்னோட மூஞ்ச புச்சின்னு உட்காந்துறான். என்ன கேங், என்ன ஆச்சு? நீ தானே அவன் என்னை கேட்டுக்குள்ள அடைச்சு அப்படியே சாக சொல்லி போனவன், அது நீ தானே கேங்கு? அதனால தான் நான் உன் கூட நிறையவே பேச விரும்பினேன் தெரியுமா? உனக்கு தெரியாது இதெல்லாம் யாரு பண்ணானு. இது எல்லாத்துக்குமே காரணம் உன்னோட பைத்தியக்கார ஸ்டெப் மாம். அவங்க தான் அப்படி பண்ண சொன்னாங்க. ஒரு குப்பை மாதிரி இருக்கிற மகனை மொத்தமா முடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் தூக்கி கொண்டு போய் உன்னை போட்டனே. டோஜனும் யோசிக்கிறான், பரவாயில்ல, நான் எதுவுமே பண்ணாம உண்மைது, நான் யோசிச்சு பார்க்கல இவன் இந்த அளவுக்கு முட்டாளா இருப்பானு. இந்த இடத்துல அவன் சொன்ன விஷயத்த அவன் திரும்பவும் சொல்றான். அப்போதானே ரெக்கார்ட் பண்ண முடியும். ஆனா கேங்கு அதெல்லாம் கேட்காம அவனோட ஃபிஸ்ட்ல நிறையவே பவரை கேதர் பண்ணுவானா. நம்ம ஹீரோ கேட்டிருப்பான்ல, அதுக்கு கத்திக்கினே வரான். இது எல்லாத்துக்குமே உன்னோட பைத்தியக்கார அம்மா தான். ஆனா டோஜன், என்ன பிரயோஜனம், உனக்கு தெரிஞ்சோ உன்னால எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா நீ சாக போற. அந்த இடத்துல செம்ம பவரோட பயங்கர வேகமா உன்னோட ஃபிஸ்ட கொண்டு வந்து தாக்குறான். ஆனா நம்ம டோஜன் முன்னாடி அங்க எதுவுமே ஆகல. ஏன்னா டோஜனோட பவர் அந்த அளவுக்கு ஃப்ளோ ஆகுது. டோஜன் சும்மா தான் அவனோட பவரை காட்டுறான். இதனால அப்படியே அவனோட பவர் ஒண்ணுமே இல்லாம இது பாக்குற கேங்கால எதையுமே நம்ப முடியல. கேங்கே பல மடங்கு ஸ்டாங்கு. என்ன இது, என்னோட பஞ்சு அது என்ன டிஃப்ளெக்ட் ஆயிடுச்சா? இல்ல, இந்த மாதிரி என்னோட பஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங் ஆச்சு. நம்ம டோஜன் திரும்ப அவனோட பவரை பயன்படுத்துறானா, அங்க கேங் எங்கேயோ போய் விழுறான். கேங்க இன்னமும் விட்டு வைக்கல. கிட்ட போய் அங்க பயங்கரமா தாக்க ஆரம்பிக்கிறான். கையில அந்த வீடர் பொண்ணுக்கு இதெல்லாம் பார்க்கும் போது பயமாயிது. ஏன்னா போக போக என்ன ஆகுமோ. அதனால போலீஸுக்கு கால் பண்ணலான்னு போறான். ஆனா அதுக்குள்ள போனை யாரோ ஒருத்தங்க வாங்குறாங்க. இல்ல, நீங்க வந்து அப்படி பண்ணக்கூடாது, இந்த மாதிரி நான் இருக்கும் போது நீங்க ஏன் கவலை பண்ணும், எல்லாத்தையுமே நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். ஜோய் அங்க பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு நிம்மதியே. ரொம்ப நன்றிமா. இந்த சைடு அங்க ஹீரோ தாக்க ஆரம்பிச்சிருப்பான்ல, அங்க நிக்கவே இல்ல. மூஞ்சில குத்துன்னு குத்தி அப்படியே அவனோட நிலைமைய மோசமாக்குறான். கேங் இருக்கான, அவன் வந்து ஒரு பி ரேங்க் ஹீரோ. கேங்கே நம்ம டோஜனால இந்த அளவுக்கு பயங்கரமா தாக்க முடியுதுன்னா கண்டிப்பா அவனோட ரேங்க் பிக்கும் மேல இருக்கும், இல்ல அதுக்கும் மேல கூட இருக்கலாம். ஏ ரேங்கால இந்த மாதிரிலாம் பயங்கரமா அடிக்க முடியாது. அங்க திரும்ப அவன் தாக்கலான்னு போறான். அதுக்குள்ள ஒரு குரல் வருது, டோஜன் நில்லு, ஏன்னா நீ இதே மாதிரி தாக்குனா அவன் எந்தே போயிடுவான்ப்பா. அங்க டோஜனுக்கும் புரியுது, இதே மாதிரி அடிச்சுக்கினே இருந்தா செத்து போயிடுவான்னு. இதனால அப்படியே விட்டுறான். டோஜன், உனக்கு கேங்க பத்தி எவ்வளவு தெரியும்? கேங்க பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அப்போ என்ன பிரச்சனை உனக்கு? அது இல்ல, அவன் கூட இன்னொருத்தன் இருக்கான், கேங்கோட கசின். அவன் தான் எஸ் ரேங்கோட ஹீரோவா இருக்கிறான். அவனோட பேரு கேங் எங் பியோ. அவன் ஒரு எஸ் ரேங்க் ஹீரோன்னு உனக்கு தெரியுமா? அவனுக்கும் இவன் கூட லிங்க் இருக்கு, அது எனக்கு நல்லாவே தெரியும். அதுல ஏதாச்சும் பிரச்சனையா உனக்கு? என்னது, கேங்கோட கசின் தான் எஸ் ரேங்க்னு தெரிஞ்சோம், இவனுக்கு பிரச்சனை இல்லையா? அங்க அவன் பயப்படவே இல்லையே. இந்த மாதிரி எனக்கு நல்லாவே தெரியும், அவன் எஸ் ரேங்கா இருந்தா என்ன, இல்லனா என்ன, என்னால அவனை பாத்துக்க முடியும். அதே மாதிரி நீ அந்த லேடி கிட்ட ஏதோ சொன்ன, இந்த மாதிரி நான் பாத்துக்கிறேன்னு. அப்பனா இதை நீ தான் பாத்துக்க போறியும்? அந்த லேடியும் இதெல்லாம் பார்த்துன்னு ஒரு சைடா அழுதுன்னு இருக்கு. அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. நான் வந்ததுக்கு காரணமே என்னோட அங்கிள் வந்து கேட்டாரு இந்த மாதிரி இதை ஹேண்டில் பண்ணோன்னு. அதுக்காக தான் நான் இங்க வந்தனே. நீ ரீசெண்டா ஸ்டோன்ஸ் எல்லாம் வித்தல ஒரு கடையில, அவங்க கிட்ட நீ கொடுக்காம டைரக்டா நீ எனக்கே கொடுத்தா நல்லா இருக்கும், நான் உனக்கு பே பண்றேன். சரி, அப்பனா உன்னால எவ்வளவு பே பண்ண முடியும்? உனக்கு எவ்வளவு தேவையோ என்னால அவ்வளவு பே பண்ண முடியும். நான் ஒரு எஸ் ரேங்க் ஹீரோ பத்தி சொன்னா அவங்க கிட்ட பணம்லாம் சும்மா கொட்டி கிடக்கும். அதனால நீ யோசிக்கவே தேவையில்ல, எல்லாமே ஓகே தான். ஆனா இதுக்கும் ஒரு கண்டிஷன் இருக்கு, பரவாயில்லையா? என்ன கண்டிஷனு? ஒன்னும் இல்லப்பா, எனக்காக நீ ஒரு ஃபேவரை பண்ணணும். நெக்ஸ்ட் சீன்ல வேற ஒரு இடத்துல பாட்டலா யாரோ ஒருத்தவங்க உடைக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியுது, அட அந்த பைத்தியக்காரம்மா. என்னது, இன்னமும் அவன் சாகலையா? எப்படி அவன் இன்னமும் சாகல? அந்த ரிஃப்டுக்குள்ள அவன் போனா தானே? அவன் போலியா என்ன? அட என்ன மன்னிச்சிருங்க மேம், எனக்கு கிடைச்ச அந்த இன்ஃபர்மேஷன்
இன்ஃபர்மேஷனை தான் உங்களுக்கும் நான் கொடுத்தேன். இந்த ஹீரோ அசோசியேஷன் அவங்க தான் சொன்னாங்க அவன் வந்து இறந்து போயிட்டான்னு. அதை நான் உங்க கிட்ட சொன்னேன். அதுக்கப்புறம் எனக்கு தெரிய வந்தது அவன் உயிரோட இருக்கான்னு. பைத்தியம், உன்னை என்ன நான் கேட்டேனா? நான் என்ன சொன்னேன்னா அவனை மொத்தமா முடிக்கணும்னு சொன்னேன். ஆனா கவலைப்படாதீங்க, அதுக்கு என் கிட்ட ஒரு வழி இருக்கு. அங்கன்னு ஒரு ஏறாங்கால நம்ம டோஜனு பயங்கரமா அடிச்சிருக்கான். என்னது டோஜன் அவன மாதிரி ஒருத்தனை அடிச்சிருக்கானா? அதனால அவ இன்னமும் பயந்து போறான். ஏன்னா இந்த விஷயம் இது ஒன்றே மீடியா கிட்ட போச்சுன்னா அவ்வளவுதான், எங்களோட ஸ்டாக்கோட பிரைஸ் எல்லாமே அப்படியே டவுன் ஆகும். என்னோட ஹஸ்பண்ட் கூட எனக்கு பிரச்சனை இல்லை, இந்த மீடியா தான் எனக்கு பிரச்சனையா இருக்கு. அதனால நம்ம எப்படியாச்சும் இதை ஸ்டாப் பண்ணணும். அதான் மேடம் இந்த மாதிரி நாங்க ஒரு சொல்யூஷனை வச்சிருக்கோம். என்னன்னா அந்த கேங் இருக்கால, அந்த கேங்க்கு ஒரு பிரதர் இருக்கான். அவனோட பேரு கேங் யங் பியோ. அந்த பியோ வந்து ஒரு எஸ்ரங் ஹீரோ. அவன் கூட நம்ம கேங்கு அவன் லிங்க்ல இருக்கனால தான் இது வரைக்கும் நம்ம கேங் மேல யாருமே கைய வைக்கல. அதே மாதிரி இந்த கேங்கு அவன் வந்து இதனால தான் ஏகப்பட்ட தப்பான வேலைகளை பண்ணியிருப்பான். இதனால தான் நம்ம கேங்க தோணுன்னு யாருக்குமே அங்க தைரியம் இல்ல. கேங் ஏதாச்சும் பண்ண பார்த்தாலும் பியோ இருக்கான். அவன் ஒரு எஸ்ரங் ஹண்டர் ஆச்சு. அதனால இப்போ வந்து தேவையில்லாம அவன் பியோட கசினி அடிச்சிட்டான்ல. அதனால நம்ம பியோ கிட்ட ஹெல்ப் கேட்டா வேலையை முடிக்க முடியும். அப்படியா, நல்ல ஐடியாவா தான் இருக்கு. என்ன பண்ணு, இந்த எஸ் ரேங்க் ஹண்டர் கூட ஒரு மீட்டிங் போடு. புரியுது மேம், நாங்க கண்டிப்பா அதே மாதிரி பண்றோம், பண்ணியே ஆகணும். இதுக்கு முன்னாடியே கொல்ல சொல்லி நான் இன்னொருத்தவங்க கிட்ட சொன்னேன். அந்த கேபிட்டல் ஆளுங்க ஏமாத்திட்டாங்க. அவங்க பார்த்தா நம்ம ஹீரோவோட ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணிருக்காங்க. அதனால இதுக்கு மேலேயும் அந்த டோஜனை உயிரோட விடக்கூடாது. அதுக்கப்புறம் சில பல ஏ ரேங்க் ஹண்டர்ஸ் ஒரு ரிஃப்ட்டுக்குள்ள போறாங்க. அதுல நம்ம ஜூயாங் இருக்கா, அவளோட கார்டை வச்சு வெரிஃபை பண்ணி அவங்க போக ஆரம்பிக்கிறாங்களா. அந்த ஹீரோஸோட குழுவில் எல்லார்கிட்டையும் பயங்கரமான ஐட்டம்ஸ் இருக்கும். நம்ம ஹீரோ வந்து நார்மலா ஒரு உட்டி போட்டு பின்னாடி வரான். பின்னாடியே ஒரு பொண்ணு இருக்கா, இவளோட பேரு ஜாங்கு. இவ ஏ ரேங்க் ஹண்டர். ஆமா ஜூயாங், இந்த மாதிரி நம்ம எதுக்காக இந்த ரிஃப்ட்டுக்குள்ள வந்திருக்கோம்? நீங்க தான் ரிஃப்ட்டுக்குள்ள போகணும்னு சொன்னீங்க, அதுக்காக எங்க ஏ ரேங்க கொண்டு வந்துட்டீங்க. ஏதாச்சும் முக்கியமான பிளான் இருக்கா? வேற என்ன, இந்த மாதிரி உள்ள போய் செக் பண்ணணும், அதுக்காக தான் நான் உள்ள போறேன். இங்க ஜூயாங் அப்படியே நம்ம ஹீரோ பாக்குறா. இப்பதான் நம்மளுக்கே புரியுது என்னன்னா நம்ம ஹீரோ கண்டிஷன் சொல்லிருப்பான்ல, அது ரிஃப்ட்டுக்குள்ள போறதுதான். சாதாரணமா இந்த சின்ன சின்ன கேட்ல எல்லாம் சின்ன சின்ன மாஸ்டர்ஸ் தான் இருக்கும். ரிஃப்ட்டுக்குள்ள பெரிய அளவுல பயங்கரமான மாஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கும். அது வழியா மார்க்கெட்டோட பிரைஸுக்கு நம்மளால பங்கமான ஸ்டோன்ஸ் எல்லாம் விற்க முடியும். அதனால தான் ஆளு இப்படி ஒரு பிளானை பண்ணியிருக்கான். ஜூயாங் பையன் பத்தி பயங்கரமான ஸ்டோன்ஸை அடையிறது, அதுதான் பிளானே. இவன் என்ன உண்மையிலேயே சீரியஸா இருக்கானா? இது ரொம்ப பயங்கரமான ஒரு ரிஃப்ட். அதுக்கும் மேல ஒரு மாஸ்டரும் ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஆனா அவன் என்ன சொன்னானா, எனக்கு வெறும் ஹீரோ ஸ்டோன் தான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு தான் வரானே. அதுக்கப்புறம் அவங்க உள்ள போறாங்களா, அங்க ஜாங் வந்து கேட்டுக்கினே இருக்கான். ஜூயாங் பின்னாடி வர அந்த பையன் அவன் வந்து யாரு? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன், அவ்வளவுதான். அது தெரிஞ்ச ஒருத்தனா? அப்போனா என்ன பாய் ஃப்ரெண்டா இல்ல அதுக்கும் மேலேயா? இல்ல இந்த மாதிரி அப்படிலாம் ஒன்றும் விஷயம் இல்ல. இப்படி இவங்க இதை பத்திலாம் பேச அவ ஒரு கட்டத்துல உண்மையே சொல்லிடுறா. அவனுக்கு நான் ஒரு ஃபேவரை பண்ணணும், அதுக்காக தான் நான் இங்க கொண்டு வந்தனே அவனை. என்னது ஃபேவரா? அதுவும் எஸ் ரேங்க் ஹண்டரா இருக்கிற நீங்க, உங்களை மாதிரி ஒருத்தங்க என்ன ஃபேவர் அவனுக்கு பண்ணணும் என்ன புரியாம அவங்க யோசிச்சுனே போறாங்க. அவங்க முன்னாடி சடனா ஒரு பயங்கரமான மாஸ்டர் அப்பியர் ஆகுது. ஒரு பவரும் பயங்கரமா இருக்குமா. அங்க ஜூயாங் டக்குன்னு எல்லாருக்கிட்டையும் சொல்றான், ஜாங்கு டோயாங்கு நீங்க என்ன பண்ணுங்க, டிஃபென்ஸ் ஃபார்மேஷனை உருவாக்குங்க. சியும் நீ என்ன பண்ணு, லெக் நோக்கி தாக்கு. இப்படி இவ சொல்லும் போது காத்து வேகத்துல ஏதோ ஒரு உருவம் போகுது. அது பார்த்தா நம்ம ஹீரோ தான். கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள பறவையை நோக்கி போறான். டோஜன் அவ கத்துறான். இதை பாக்குற அவங்களால எதையுமே நம்ப முடியல. அட என்ன இவன் பைத்தியம் ஆயிட்டானா? அவ்வளவு பெரிய மாஸ்டர் இவன் தனியா தோக்கடிக்க போறானா அப்படின்னு ஏறாங்காலுங்க ஜோயாங்கு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இங்கே இந்த சாப்டரும் முடியுது. இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கீழேயும் கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. நம்ம சேனல்ல நெக்ரோமான்சர்னு ஒரு மான்வா ஒன்று இருக்கும். உண்மையிலேயே ஒரு சூப்பரான மான்வா. அதை நீங்க பார்க்கலையா, மறக்காம செக் அவுட் பண்ணுங்க. அந்த அளவுக்கு தரமா இருக்கும். நம்ம ஹீரோ ரொம்ப ஓவர் பவர். ஸோ இதை பாக்குறீங்கன்னா அதையும் பாருங்க. நம்ம சேனல்ல டெய்லி 5 மணிக்கு அது வீடியோ வரும். ஸோ நான் உங்களை அங்க சந்திக்கிறேன். இல்ல நெக்ஸ்ட் எபிசோட்ல நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் சைனரா.